பிடி இன்ஃபோடைன்மெண்ட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் உள்ள மெரினா கடற்கரையில் தான் இருக்கோம். இந்த பகுதியில் உள்ள மக்கள்கிட்ட இந்த தாவேக்காவுடைய ஆட்சி கிட்டத்தட்ட 30 நாள் ஆகுது அவங்களுடைய ஆட்சி பொறுப்பேற்று இது நாள் வரைக்கும் அவங்களுடைய நிறை என்ன குறை என்ன அப்படின்றத அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அந்த மக்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கேட்போம். ஓகே, தாவேக்காவுடைய ஆட்சி எப்படி பார்க்குறீங்க? தாவேக்கா ஆட்சி நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆட்சி தான். ஏன்னா 50-70 வருஷமாகவே இதுக்கு முன்னாடி வேறு கட்சி ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் இதுக்கு முன்னாடி இந்த இருந்த கட்சியெல்லாம் பார்த்துட்டு இப்போ ஒரு நல்ல மாற்றம் தேவை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஓட் பண்ணி போட்டிருக்காங்க. ஏன்னா தற்கூரின்னு சொன்னவங்களுக்கு மத்தியில் இன்றைக்கி அவங்க இப்படி புதுசாக ஒன்று சைன் ஆகி நிற்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க நம்ம தற்கூரின்லாம் சொல்லக்கூடாது. அப்புறம் இப்போ புதுசாக அறிமுகப்படுத்தின அந்த சிங்கப்பெண் திட்டம் கூட அந்தளவுக்கு இன்னும் நல்லா பவர்ஃபுல்லாக இன்னும் ஸ்ட்ராங்காக இது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு தோணுது. ஓகே, தாவேக்காவுடைய ஆட்சிக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? 100க்கு 80 கொடுக்கலாம் இப்போதைக்கு உள்ள ஸ்டேஜில் சொல்கிறேன். தாவேக்காவுடைய ஆட்சி எப்படி இருக்குதுங்க? நல்லா தாங்க இருக்குது, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி திமுகவுக்கும் இதுக்கும் என்ன கம்பேர் பண்ணுறீங்க, எப்படி பார்க்குறீங்க? கம்பேர் பண்ணுறதுக்கெல்லாம் இல்லை, ஆனால் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலை விஜய் எப்படி ஆட்சி பண்ணுறாரு? ஏதோ அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது, நல்ல மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. ஓகே, எல்லாம் செய்யலாம். ஓகே, தாவேக்கா ஆட்சிக்கு எத்தனை மார்க் போடுவீங்க 100க்கு? 100க்கா 90 போடலாம். இப்போத்துக்கு இன்னும் அதிகமாக பண்ண 100 கூட கொடுக்கலாம். டிவிக்கு ஆட்சி ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட 30 நாள் முடிஞ்சிருச்சு. அதோடைய பாதகம் என்ன சாதகம் என்ன எப்படி பார்க்குறீங்க? பிரைட்டாக இருக்கா இல்லை லாஸாக இருக்கா? இது பார்த்தீங்கன்னா பயங்கர பிரைட்டாக இருக்குது. ஏன்னா முன்னே இருந்த ஆட்சியில் மக்கள் யாரும் இவ்வளோ கேள்வி கேட்கல. 30 நாளில் இவ்வளோ பண்ணிலாம் கேட்கல. ஆனால் இந்த வாட்டி 30 நாளில் அவரால் எவ்வளோ பண்ண முடியுமோ மேக்ஸிமம் பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் பயங்கரமான ஆட்சி. சிங்கப்பெண் அதிரடி படைன்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தார், அதை செயல்படுத்திட்டார். விவசாய கடனை ஃபுல்லாக கிளியர் பண்ணுவார். முக்கால்வாசி கிளியர் பண்ணிட்டாரு, கொஞ்சம் கால்வாசி தான் இருக்குது. ஆனால் அதுக்கே இவங்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இத்தனை வருஷம் ஆர்ப்பாட்டம் பண்ணவங்கலாம் எதுவுமே யாருமே பதிலும் சொல்ல எதுவுமே கேட்கல. ஆனால் இவர் இப்போ கூட என்ன சொல்லியிருக்காரு, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த மாதத்துக்குள்ளே முடிச்சிடுவேன்னா முடிச்சிடுவார். முன்ன இருந்த விட இப்போ போதை கலாச்சாரம் கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. பயங்கரமாக போலீஸ்காரங்க இறங்கி ரோந்தில் போய் நடந்து போய் போலீஸ்காரங்களை அக்யூஸ்டை பிடிக்கிறாங்க. எல்லா அக்யூஸ்டும் இப்போ பயந்து போயிருக்காங்க. இப்போ சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த படைக்கு பயிற்சி எதுவும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வருது. பயிற்சி கொடுத்துருப்பாங்க, நம்மக்கிட்ட அது எதுவுமே சொல்லலை. ஆனால் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. கொடுக்காம ஒரு படை இவ்வளோ பெரிய படையை இறக்க முடியாது. சிங்கப்பெண்ணில் இருக்கவங்க எல்லாருமே பயங்கரமாக ஆக்டிவிட்டியில் எல்லாருமே ஒரு பஸ் ஸ்டாண்டு ஒரு பப்ளிக் கூடுற இடத்துல ஸ்கூல் இடத்துல போய்ட்டு நான் பார்த்து நிறைய ஃபேஸ்புக்கில் பார்த்துட்ருக்கேன். எல்லா இடத்துலையும் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எதனா அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸு ஸ்டாண்டில் நிற்கிது, உள்ளே ஏறி வெயிட் பண்ணி இவங்க சொல்கிறாங்க எதுனா இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் அதிரடி படம் எடுக்கிறோம். ஓகே, இப்போ அந்த சீருடைக்கு அமௌண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? எந்த சீருடை? அவங்களுக்கு கொடுத்த யூனிஃபார்மோ இல்லை பேண்ட்டோ இல்லை ஷூவோ அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. இல்லை கொடுத்துருக்காங்க வாங்கியிருக்காங்க அப்படின்ற செய்தி அதுக்கு ப்ரூஃப் கிடையாது. இவங்க இதெல்லாம் ஒரு வதந்தி தான். இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ வதந்தி பறக்க முடியுமோ பறக்குவாங்க. அதை மக்கள் நம்புவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. என்ன தான் சொன்னாலும் தளபதி சொல்கிறத மட்டும்தான் மக்கள் நம்புவாங்களே தவிர மற்ற யார் எவ்வளோ பேர் வந்தாலும் சரி, தளபதி இன்னும் இப்போன்னு இல்லை, இன்னொரு 30 வருஷம் ஆனாலும் தளபதி கிட்ட இந்த 2 கட்சி இல்லை, இன்னும் புதுசாக ஒரு கட்சி வந்தாலும் சரி, இன்னும் பழைய கட்சி யார் வந்தாலும் சரி, தளபதியை வீழ்த்துறதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் இல்லை எந்த ஊர்லேயுமே ஆள் கிடையாது. நெக்ஸ்ட்டு தளபதி சிஎம் கிடையாது, பிஎம்ஐ கூட ஆகிடுவார். அந்த லெவலுக்கு அவர் எல்லா ஊர்லேயுமே மக்கள் பலம் ரசிகர் பலம் நிறைய இருக்குது. ஓகே, 717 டாஸ்மாக் கடைகளை மூடி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் திரும்பவும் அதை திறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது திறந்துருக்காங்க அப்படின்னா அவங்க மூடின உடனே அவங்களுக்கு அடுத்த அவங்களுக்கான பணியிடங்களை நிர்ணயிக்க முடியல. உடனே மூடிட்டான்னு சொல்லிட்டு அவர் ஆர்டர் கொடுத்துட்டாரு. ஆனாலும் அங்கே இருக்கவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு வேறு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு, சரி கொஞ்ச நாள் ரன் பண்ணுங்கள், நான் அதுக்குள்ளே வேறு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் மூடிட்டாங்க. இன்னும் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 700 கடையில் ஒரு 100 கடை ஓப்பனில் இருக்கும். இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது 10 ரூபா பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடினாரு. இப்போ இவங்களுடைய ஆட்சியில் 20 ரூபா வாங்கிட்டு இருக்காங்களா? 20 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க சொல்கிறீங்களா? ஆமாம், 20 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. அது எதுக்கு அந்த 20 ரூபா வாங்குறாங்கன்னா, அந்த 10 ரூபா இவங்க கணக்கு கட்டுறதுக்காக அந்த 20 ரூபா வாங்குறாங்க. ஆல்ரெடி 10 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. அது பாட்டில் டெபாசிட் சொல்கிறாங்க. ஆனால் பாட்டில் டெபாசிட்லாம் கிடையாது. அவங்க யாருன்னா கேட்டாங்கன்னா, இப்போ நானே போய் வாங்குறேன், 20 ரூபா கொடுத்து வாங்குறேன். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா 10 ரூபா வாங்குறாங்கன்னு கேட்டால் ஆமாம் எக்ஸ்ட்ரா 10 ரூபா. ஆனால் அவங்க ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா 10 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. அது தெரியாது. இவங்க டெபாசிட்டுக்கு 10 ரூபா வாங்குறாங்க பார்த்தீங்களா, அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க நினச்சி யாராவது கேட்டாங்கன்னா ஆமாம் 10 ரூபா வாங்குறாங்க, பாட்டில் கொடுத்தா 10 ரூபா. ஆனால் ஆல்ரெடி அவங்க 10 ரூபா எக்ஸ்ட்ரா தான் வாங்குறாங்க. அது அவங்களுக்கு தெரியல. ஓகே, தாவேக்கா ஆட்சிக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க 100க்கு? 100க்கு 100 கொடுப்பேன் நான். ஒரு குறை சொல்ல முடியாது. இப்போ 30 நாள் தான் ஆகிட்டு இருக்கு. இன்னும் 5 வருஷம் முடிவில் மக்களே சொல்லுவாங்க அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தமிழ்நாடே
வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. இதை யாராலும் தடுக்க முடியாது. தாவேக்காவுடைய ஆட்சி எப்படி பார்க்குறீங்க? சூப்பர் ஆட்சி, 100க்கு 100 உண்மை, 100க்கு 100 பர்ஃபெக்ட். அவர் சினிமாவில் என்னென்ன செய்தாரோ, பான் பராக்கு பீடா எல்லாம் வேணான்னு சொன்னார், அதே மாதிரி ஒழிச்சிட்டாரு. குடிகாரா இருக்காதுன்ட்டு கொஞ்சம் ஒழிச்சிட்டாரு. இன்னும் பரிசுத்தமாக அவர் எப்படி சொன்னாரோ, நான் விஜய் இதை நான் செய்வேன்ட்டு எப்படி சொன்னாரோ, ஆண்டவர் இதை நடத்துகிறாருன்னா அவர் தான் அனுப்புனார், அவர் தான் ஜெயிக்க வச்சுறாரு. நாங்கள் எல்லாருக்கிட்ட ஜெபம் பண்ணி இவர் தான் வரணும். ஏன்னா எல்லா ஆட்சி எல்லாம் அவங்கவுங்க பணம் சம்பாதிக்க தான் ஆட்சி பண்ணாங்க. ஆனால் இவர் பணத்துக்காக வரல, பரிசுத்தமாகணும், இன்னும் நல்லா ஊர் சுத்தமாகணுன்ட்டு வந்தார். அவர் எப்படிலாம் சினிமாவில் சேர்ந்தார் அதெல்லாம் பர்ஃபெக்டாக செய்கிறாரு, இன்னும் செய்வார். பண ஆசை இல்லை அவருக்கு. வருதா எடுத்து இப்படி கொடுத்துட்றாரு, வருதா இப்படி கொடுத்துறாரு. அவருக்கு பண ஆசை இல்லை. இந்நேரம் கலைஞர் அந்த மாதிரி ஆட்சி இருந்ததுன்னா குடி கடையில் நிறைய வருமானம் வரும், பான் பராக்கில் வரும், பீடாவில் வரும், மாவாவில் வரும். அதெல்லாம் அறவே ஒழிச்சிட்டு எனக்கு பணம் இல்லைன்னா பரவாயில்ல, ஆட்சியில் எந்த பெண்களுக்கும் எந்த ஒரு இதுவும் இருக்கிற பாலிய பணக்கார திருடமோ கொள்ளமோ கொலையோ எதுவுமே இருக்காது. போலீஸ் எல்லாம் தட்டி கேட்கணும். நான் வைக்கிற போலீஸு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு எல்லாரும் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி கிங்கு மாதிரி சொல்றாரு. பார்த்தீங்க, அதுதான் உண்மையான ஆட்சி. இந்த ஆட்சி வர்றதுக்கு தான் நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டோம். தாவேக்காவுக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க 100க்கு? அது எனக்கு தெரியாது, நான் கொடுப்பேன்னா கொடுக்க மாட்டேன், எனக்கு தெரியாது. ஆனால் விஜய்க்கு 100க்கு 100 பர்ஃபெக்ட். அது யாரும் இது கிங் ஆஃப் கிங் தான். அவர் என்ன சொல்லணும்னு சொல்ல, சினிமாவில் அப்படி இருக்கிறாருன்னு நினச்சேன். ஆனால் இதில் ஆட்சியில் பர்ஃபெக்ட். மெய்யாவே சொல்கிறேன், அவர் சும்மா இல்லை, வேறு லெவலில் இன்னும் வருவார் பாருங்க. எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு ஆட்சி வரணும் தான் நான் நினச்சேன், நீ நினச்சேன். இந்த உலகமே பாராட்ட போகுது. இன்னும் பெருசாக வருவார். என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் எல்லாமே விஜய்க்கு தான் போட்டேன். விசில் அடிங்க எல்லாமே போட்டோம். இன்றைக்கி எங்களுக்கு இந்த ஒரு இது வந்ததுன்னா நாங்கள் பெருமைப்படலாம். அவர் நடிகர்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், நடிகருக்கு மேலே அவர் எப்படிலாம் செய்தார் தெரியுமா? அந்த வாத்தியார் சொன்னார் மாஸ்டரு, அந்த மாதிரி படத்தில் எப்படிலாம் வந்துதா, அவர் எப்படி பேசினாரோ எப்படி நடித்தாரோ அதை பர்ஃபெக்டாக செம்மையாக செய்திருக்காரு. இன்னும் சூப்பராக செய்வார். இன்னும் செய்ய 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 எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அவரை பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க வாலிபலக்கான, அவரு நான் சொல்ல செய்ய சொல்லிட்டு அதெல்லாம் அப்போத்துக்கு முன்னிச்சு. அது முன்ன நிறைய இருந்தது, இப்போ கம்மியாயிடுச்சு. நிறைய கொலை நிறைய இருந்தது, இப்போ கம்மியாகிக்கின்னு தான் இருக்குது. எந்த பெண்களையும் நீங்கள் கேளுங்க, பர்ஃபெக்ட் விஜய், பர்ஃபெக்ட் விஜய். நாங்கள் விசில் அடிப்போம் விஜய் விஜய்னு. சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும், பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் முதியோர் இருந்தாலும் சரி, நம்ம விஜய் தான்ப்பா இவரை தான் சொல்லுவாங்க தவிர மற்ற யாருமே சொல்ல மாட்டாங்க. இது நாள் வரைக்கும் எப்படி பேசுனாங்களோ ஏது பேசுங்க, இப்போ பேசுகிறவங்கெல்லாம் விஜயை தான் பேசுகிறாங்க. விஜய் தான் கிங்கு, அவர் தான் இன்னும் நல்லா வருவாருன்னு என்னுடைய பாராட்டுகள். நாங்கள் அவருக்காக ஜெபிச்சுக்கிறோம். நன்றி. நண்பா, தாவேக்காவுடைய ஆட்சி எப்படி பார்க்குறீங்க, எப்படி இருக்குது? நான் வந்து டிவிகேல மெம்பராக தான் இருக்கேன், நானும் ஓட் பண்ணியிருக்கேன். விஜய் சார் வந்து அவருக்கு தெரிஞ்ச வழியில் கொண்டு போயிட்டுருக்காருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 1 மந்தில் வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. ஆஸ் எ டிவிகே மெம்பராக நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவருக்காக ஒரு 40 பேர் இறந்துருக்காங்க. அவங்கள ஃபஸ்ட்டு வந்து அவர் போய் பார்த்துருந்தாருன்னா அடுத்த 2 எலெக்ஷனில் அவர் கேம்பெயின் பண்ணாமே ஜெயிக்கலாம். அது மட்டும் அவர் பண்ணாமல் இருக்கிறது மட்டும்தான் எனக்கு பிடிக்கல. மற்ற எல்லா விஷயமே பிடிச்சிருக்கு. அவர் இப்போ மற்ற கட்சிலாம் வந்து 1 மாதத்தில் இவ்வளோ பண்ணல. இப்போது இதுக்கு முன்னாடி டிஎம்கே இருந்தாங்க, 5 வருஷத்தில் வந்து 1 வருஷத்தில் தான், லாஸ்ட் 1 வருஷத்தில் 5000 ரூபா காசு போட்டு உங்களுக்கு போட்டான்னு ஒரு வீடியோ போட்டாங்க. ஆனால் இவர் அப்படி பண்ணல. நிறைய விஷயம் அவர் பண்ணிகிட்டு இருக்கார். வந்த முதல் நாள்லேருந்து 30 நாளில் நிறைய விஷயம் பண்ணிருக்காரு. ஆனால் இன்னும் கொஞ்சம் திருத்திக்கிட்டாருன்னா சில விஷயம் வந்து எவனுமே பேசுகிறதுக்கு யாரும் வந்து ஆப்போசிட்டாக பேசுறதுக்கு ஆள் இல்லாத மாதிரி அவரே ஜெயிச்சிருவார். அதான் சொல்கிறேன், கேம்பெயின் பண்ணணுன்ற அவசியமே இல்லை அவருக்கு. ஓகே, தாவேக்கா ஆட்சிக்கு எத்தனை மார்க் போடலாம்? 100க்கு 100க்கு ஒரு 75 போடலாம். மீதி அவர் வந்து அவரே பண்ணார்னா அவரே மீதி 100 அடிச்சிருவார். ஸோ அது மட்டும்தான், அது அவரே திருத்திக்குவாருன்னு நினைக்கிறேன். போக அதான் ஒரு குழந்தை வளர அதுவே தெரிஞ்சுக்குன்ற மாதிரி 5 வருஷத்தில் 1 மாதம் தான் இருக்குது. இன்னும் 1 வருஷத்தில் அவரே எல்லாம் தெரிஞ்சுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நண்பா, இப்போ கிட்டத்தட்ட தாவேக்காவுடைய ஆட்சி அமைஞ்சு 30 நாள் முடிஞ்சிருச்சு. இது நாள் வரைக்கும் அவங்களுடைய ஆட்சி எப்படி பார்க்குறீங்க, எப்படி இருக்குது? அண்ணன் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் எல்லாமே நடக்கும். அவசரப்பட்டால் எதுவுமே நடக்காது. அண்ணன் கொஞ்சம் யாருமே எந்த பேசியே கொடுக்கக்கூடாது. இந்த எதிர்கட்சி யாருமே அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் டைம் எடுக்கணும். இப்பயே எல்லாத்தையும் இது பண்ணுற முடியாது. அண்ணனாலே கொஞ்சம் டைம் கொடுத்தனா அண்ணன் எல்லாமே பண்ணுவார். எங்கள் விஜய் அண்ணன் டிவிக்கே தான். கடந்த ஆட்சியில் வந்து திமுக காரங்களுக்கு மட்டும்தான் பட்டா கொடுத்தாங்க, இலவச பட்டா கொடுக்குறதா. அதில் 35 பேருக்கு மட்டும் கொடுத்தாங்க. மொத்தம் 600 பேருக்கு இருக்காங்க. அவங்க தீவிரமாக யாருக்கு வட்ட செயலாளர், கழக செயலாளர், அப்படி இருக்கிற வார்டு செயலாளர் பார்த்துட்டு அவங்களுக்கு கட்சிக்காரங்க மட்டும் கொடுத்தாங்க. மீதி இருக்கிற மக்கள், பொதுப்படியான மக்களுக்கு இன்னும் பட்டா வழங்கப்படவில்லை. என்னுடைய கோரிக்கை என்னென்னா, இருக்கிற மக்களுக்கும் எல்லாத்தையும் சேர்த்து பட்டா கொடுக்கணும்னு என்னுடைய வேண்டுகோள். இது போய் அவருக்கு காதலில் விலகணுங்கிற கோரிக்கை என்னுடைய உங்கள் டிவி சார்பாக எனக்கு வாழ்த்துக்கள்.